நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி பேங்கு. இந்த நிஃப்டி பேங்கில் இது மந்த்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் இருந்துகிட்ருக்கு. ஒரு ஃபார்மேட்டில் மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துகிட்ருக்கு. ஓகே, அப்படியே அடுத்ததுக்கு வருவோம். இது வீக்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரெண்டில் ஒன்று அப்பில் வச்சுருக்குது, ஒன்று டவுனில் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 50 மூவிங் ஆவரேஜு, எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜு மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே கொண்டு போகிற மாதிரி போயிட்டுருக்குது. இது டேயில் சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுமே டவுன் ட்ரெண்டில் வச்சுருக்கு. எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கீழேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. 4 ஹவரும் டே மாதிரி ஒரு சூப்பர் ட்ரெண்டு மேலே, ஒரு சூப்பர் ட்ரெண்டு கீழே. டேயில் ரெண்டுமே சூப்பர் ட்ரெண்டு மேலே இருந்தது. 4 ஹவரில் ஒன்று மேலே, ஒன்று கீழே அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. டூ ஹவரில் கீழே மேலே மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஒன் ஹவரில் மேலே, 30 மினிட்ஸில் மேலே, 15 மினிட்ஸில் மேலே, 10 மினிட்ஸ்லேயும் மேலே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த 10 மினிட்ஸ் நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு ஒரு லாங் டைமாக மார்க்கெட்டை மேலே ஏற விடாத அளவுக்கு நிறைய டைம் ஃப்ரேம் வந்து மேலேருந்து மார்க்கெட்டை கீழே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் 5 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டும் மேலேருந்து கீழே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு. அப்புறம் கீழேருந்து மேலே அது மாறி மாறி வருது. 3யும் அதே மாதிரி தான். சூப்பர் ட்ரெண்டு மேலேயும் கீழேயும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எந்த ஒரு இடத்துலையும் இப்படி மாற்றி மாற்றி இருக்கும்போது, சூப்பர் ட்ரெண்டு மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி இருக்கும்போது, இந்த மேலேயும் கீழேயும் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் ட்ரெண்டில் 2 இருக்குது. 7, 2, 10, 3. அதில் ஒன்று மேலே, ஒன்று கீழே அப்படி மாறி மாறி வரும்போதோ, இல்லை ரெண்டுமே கீழே வரும்போதோ, இல்லை ரெண்டுமே மேலே வரும்போதோ, இப்படி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமே மாறி மாறி இருக்கும்போது மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் வந்து பெரிய அளவில் இல்லாமல் தடுமாறுது. ஒரு கண்டிஷனில் 1 மினிட்டும் மேலே போகுது. சூப்பர் ட்ரெண்டு மேலேருந்து மார்க்கெட்டை கீழே இறக்கும்போது 1, 3, 5, 10, 15 பாருங்க. 1 இந்த இடத்துல, 1 மினிட் டவுன் ட்ரெண்டு ரெண்டுமே, 3 மினிட்ஸில் 1 டவுனு 1 அப்பு, 5 மினிட்ஸில் இது வரைக்கும் அப்பு, இங்கே மாறி இருக்கு.
இங்கே 2 டவுனாக இருந்தது ஒரு பர்டிகுலர் இடத்துல. இந்த இடத்துக்கு பிறகு 1 அப் ஆகுது. இந்த இடத்துக்கு பிறகு 2மே அப் ஆகுது. அப்போ இதை பார்க்குற நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துக்கு பிறகு மார்க்கெட் மேலே போகும், டபுள் அப் கொடுத்துட்டான் அப்படிங்கிறதா நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக மார்க்கெட்டு ஒரு ஹெவியாக ஒரு ஃபாலிங் கொடுக்குறான். அது எது வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி இது தடுமாறின இடத்துல இந்த இடத்துல ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 47,750 ஒரு பிவட்டு, 47,411 ஒரு பிவட்டு. இந்த 2 பிவட்டுக்கு இடையில் தடுமாறக்கூடிய மார்க்கெட்டு மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டு மாறி மாறி இருக்கக்கூடியது. இந்த இடத்துலலாம் கீழே வரணும்னு நினச்சது கீழே வர முடியாமல் கிட்டத்தட்ட 47,630 இதிலெல்லாம் கீழே வர நினச்சது வர முடியாமல் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் ஹெவியாக ஃபால் ஆகுது. அந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 10 மினிட்ஸில் ஒரு சூப்பர் ட்ரெண்டு அப்பில் இருக்குது, ஒரு சூப்பர் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்தோடைய ப்ரெஷரும் வால்யூமும் மார்க்கெட் மேலே போகணுங்கிற அளவுக்கு தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அக்கேஷனில் ஒரு பெரிய ஃபாலிங் கொடுக்குது. ஃபாலிங்கோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 700லேருந்து 400 வரைக்கும் 450 வரைக்கும் வருது. இது 750 to 450 எடுத்துட்டாலும் சரி, ஒரு 300 பாயிண்ட் இறங்குது. 300 பாயிண்ட் இறங்கி அப்படியே கீழே வந்துட்டால் பரவாயில்ல, அப்படியே நின்றுட்டா கூட பரவாயில்ல. காலையில் இறங்குனது எப்படி ஒரு சைட்வேஸில் போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி, அப்படி இல்லாமல் அப்படியே அந்த கீழே உள்ள பிவட் பாயிண்ட்டை டச் பண்ணது வரைக்கும் வந்தது, மறுபடி ரிவர்ஸ் எடுக்குது. நான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2:50 வரைக்கும், எத்தனை மணிலேருந்து, ஒரு 11 மணிலேருந்து இந்த 2:50 வரைக்கும் 12 மணி, 1 மணி, 2 மணி, கிட்டத்தட்ட 3:45 4 மணி வர்ற நேரம் ஒரு சைட்வேஸில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு சைட்வேஸுங்கிறத விட ஒரு 125 பாயிண்ட் கூட சொல்லலாம். 125 பாயிண்ட்டுக்குள்ளே இருந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்து மார்க்கெட்டு ஒரே நிமிஷம் ஒரே கேண்டிலில் 47,700 அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட்டு
கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அதுவே 47,450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அந்த 2வது நிமிஷத்தில் பாதி தூரத்தில் கிட்டத்தட்ட மறுபடியும் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 நிமிஷத்தில் 750லேருந்து 450 300 பாயிண்ட் அப்ராக்சிமேட்டாக இறங்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர், அதாவது நான் 2:56 அந்த டைமுக்கு 1 மினிட்டில் க்ரீனு, 3 மினிட்ஸில் க்ரீனு, 5 மினிட்ஸில் க்ரீனு, 10 மினிட்ஸில் க்ரீனு, 15 மினிட்ஸில் க்ரீனு, 30 மினிட்ஸில் கூட க்ரீன் அப்படிங்கிற லெவலுக்கு மாறும்போது மார்க்கெட்டை கீழே இருந்து அடுத்த நிமிஷமே மேலே போக்குது. அதுமாரி இல்லை, நீங்கள் ஒன்று வரிசையாக ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா டைம் ஃப்ரேமும் டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படியே அப் ட்ரெண்டுக்கு மாறுது. ஒரு அப்பு ஒரு டவுனில் இருந்த 3 மினிட்ஸு ஒரு ஹெவியாக ஒரு பால் கொடுக்கும்போது டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது. அதுவே எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில் கலர் க்ரீனாக மாறும்போது சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு மாறுது. டவுன் ட்ரெண்டில் இருந்தது ரெண்டுமே அப்புக்கு மாறுது. 5 மினிட்ஸில் ஒரு ஃபாலிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி மேலே இல்லை கீழே இருந்தது, ஃபாலிங் கொடுக்கும்போது ரெண்டுமே கீழே மாறுது. ஐ மீன் மேலேருந்து கீழே இறக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக மாறும்போது இங்கேயும் எல்லாமே மாறுது. ஸோ மார்க்கெட்டில் எந்த நேரத்துலையும் எதிர்பாராதது நடக்குது. இங்கேயும் 10 மினிட்ஸ்னால் ஒரு சூப்பர் ட்ரெண்டு டவுனு, அடுத்தது டவுன் கொடுக்குது. டவுனாக மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுக்கு ஒரு மார்க்கெட் அப் ஆகும்போது அடுத்தடுத்து அப்புக்கு மாறுது. பட் 15ல் டவுன்லேயே தான் வச்சுருக்குது ஒரு லாங் டைமுக்கு. தேர்ட்டி மினிட்ஸு டவுனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா,
எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் சூப்பர் ட்ரெண்டும் வால்யூமும் மாறி மாறி இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபாலிங் கொடுத்தா கூட அடுத்த நிமிஷமே மிகப்பெரிய அளவில் ஒரு அப்பு கொடுக்குது. பொதுவாக வந்துட்டு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு இல்லை டவுன் ட்ரெண்டு இந்த மாதிரி மாறும்போது யூ ஷேப்பில் மாறும். அதாவது லாங் டைம் எடுக்கும். ஒரு டவுன் ஆனது மறுபடியும் மேலே அப் ஆகிறதுக்கு ஒரு லாங் டைம் எடுக்கும். அந்த லாங் டைம் அப்படிங்கிறது அதோடய பாட்டம் ஷேப்பு யூ ஷேப்பில் இருக்கும். அடுத்தது சில நேரங்களில் வி ஷேப்பில், இப்போ இதை வந்து நம்ம வி ஷேப்பில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அதே நேரத்தில் இது பார்க்குறதுக்கு ஒரு வகையில் டிக் அடித்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம நடக்கிறதுக்கு சூப்பர் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஆசம் ஆசிலேட்டர் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் பியூர் பேண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி நேரங்கள் கிடைக்கும்போது அதை நம்ம பதிவு பண்ணல அப்படின்னா சில நேரங்களில் நம்ம அதை வந்து மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கிற கஷ்டம். அதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். பொதுவாக வந்துட்டு மார்க்கெட்டு ரொம்ப நேரம் ஒரே ஒரு அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க.